நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூபர்ஸ் வந்து அவங்களோட பையனுக்கு வந்து பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயே வந்து கேக் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. அது வந்து செஃப் நெடுமாறன் யாருக்கு அசைன் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பொண்ணு ஐஸ்வர்யாவே வந்து அசைன் பண்ணிடுறாரு. ஸோ அவங்க தான் வந்து கேக்கும் பண்ண சொல்கிறாங்க. அவங்க கேக் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேணி அவங்க தான் கோச் செஃப், அவங்களோட ஃப்ரெண்டும் கூட. அவங்க வந்து சொல்கிறாங்க, இங்கே உள்ள ஃப்ரீசர்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீ லாபியில் இருக்க ஃப்ரீசரை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ இவங்களும் கேக்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த கேக்கை வந்து சேஃபாக எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சிடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்போதான் வெற்றி வந்து நடந்து வராரு. அவருக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா. ஃபோன் ஆன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கடங்காரத்தோட தாங்கவே முடியலப்பா, ஒரு 2000 ரூபா போட்டு விடு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவர் வந்து பதில் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபோன் கட் ஆகி ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அந்த ஃபோனில் வந்து சார்ஜே இல்லை. இவர் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு ப்ளக் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சி அங்கே வந்து சார்ஜும் போடுறாரு. அது எந்த ப்ளக் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேக் வச்சிருக்காங்களா அந்த ஃப்ரீசரோட ப்ளக் பாயிண்ட். ஸோ அதை தான் வந்து இவர் எடுத்து விட்டுட்டு இவரோட ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிருக்காரு. பேசி முடிச்சுட்டு அப்படியே இந்த ஃப்ரீசரோட ப்ளக் பாயிண்ட்டை மாட்டாமல் மறந்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் தான் கேக் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஐஸ்வர்யா அவங்க ஃப்ரெண்ட் எல்லாருமே வந்து இந்த கேக்கை வந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஃபுல்லாக ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக மெல்ட் ஆகியிருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல. செஃப் நெடுமாறனும் வந்து என்ட்ரி கொடுத்துட்டாரு. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக திட்டிட்டு, நான் ஏற்கனவே வந்து அல்டர்னேட்டிவாக இன்னொரு கேக் பண்ணி வச்சுருக்கேன், அதை எடுத்து கொண்டு போய் அந்த பர்த்டே பார்ட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்றாரு. நீ வந்து 1 வீக் வந்து மாப் போடு, நீ இனிமேல் குக்கே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசிட்டு போயிடுறாரு. சரி, அதுக்கப்புறம் கட் பண்ணால் அவங்களோட வீட்டை காமிப்பாங்க. நெடுமாறன் அவங்க பொண்ணுமே வராங்க. வந்ததுக்கப்புறம் இவர் ஃபுட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு ரொம்ப சாஃப்டாக வந்து பேசுவார். நான் வந்து கிச்சனில் அப்படி ஹார்ஷாக நடந்துக்கிட்டேன், பட் நான் வந்து உங்கள்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கேன், ஆனால் நீ இப்படி நடந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க செம கடுப்பாக தான் இருக்காங்க. இப்படியே வந்து செகண்ட் எபிசோட் முடிஞ்சுது அப்படின்னே சொல்லலாம்.